அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் ஏன் விருத்த சேதனத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பற்றி நான் ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்லிட்டு வரேன் தெரியுங்களா? அதாவது நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கிரேஸை பற்றி போதிக்கிறாங்க, செழிப்பை பற்றி போதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாவத்துக்கு நேராக மக்களை வழி நடத்துகிறாங்க. இது தவறான போதனை, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னெல்லாம் நிறைய இன்னைக்கு செய்தியை கேள்விப்படுறோங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காகத்தான் முக்கியமாக இந்த உடன்படிக்கை பற்றி நான் பேசிட்டு வரேங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கையின் மூலமாக அந்த மக்களுக்கு கிடைச்ச வெற்றியும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு வரேங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அவங்க உட்கொள்ளல. அவங்க நியாய பிரமாணத்தின் கீழே இருக்கிறாங்க. நியாய பிரமாணத்தின் கீழே அவங்க இருக்கிறாங்க. நியாய பிரமாணத்தின் கீழே இருக்கிற மக்களுக்கே தேவன் இவ்வளோ மனித சரீரத்தின் மூலமாக வந்த அந்த ரத்தத்தின் மூலமா செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் வழியாக கடவுள் இந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, ஆசீர்வாதம், எல்லா ஐஸ்வர்யம் கொடுத்து அவங்களை மேன்மைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா புதிய ஏற்பாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நான் பேசிட்டு வர இந்த உடன்படிக்கையின் அடையாளம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பழைய ஏற்பாட்டை பற்றி தான் நான் பேசின்னு வரேன். பழைய ஏற்பாடு அதுலேயும் அவ்வளோ ஆசீர்வாதங்க. பாவம் இன்னும் கழுவப்படலை. வருஷம் அவங்க பாஸ்காவை போய் அனுசரிப்பாங்க. ஆடை கொண்டு போய் நிற்க வச்சு அந்த ஆடு மேலே தன்னுடைய கையை வைப்பாங்க. தன் பாவமெல்லாம் அந்த ஆட்டு மேலே போட்டுடுவாங்க. போய் அதை வெட்டி அந்த ரத்தத்தை பலி செலுத்துவாங்க. அந்த ஆட்டை நெருப்பில் வச்சு எரிப்பாங்க. பாவ நிவாரண பலி பாஸ்காவை கொண்டாடுவாங்க. வருஷம் கொண்டாடுவாங்க. ஆனால் பாவம் நீங்கலை, பாவம் மூடப்பட்டிருக்குது. பாவம் இருக்கும்போது தான் ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் நீங்கலை. பாவம் இருக்கும்போது தான்